ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்பவே கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஐடியாவை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் டிசைனுக்கான ட்ரேசிங்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளாடி செக்குடு பேட்டர்ன் நம்ம போடணும். ஸோ அந்த செக்குடு பேட்டர்னோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த செக் பேட்டர்ன் 2 இன்ச்சஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு செக்குக்கு உள்ளாடியும் நம்ம 1.25 இன்ச்சில் ஒரு சின்ன சின்ன செக் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் உள்ளாடி இருக்க ஸ்கொயர் ஷேப் 1.25 இன்ச், வெளியே இருக்க அவுட்லைன் நமக்கு 2 இன்ச்சஸ் வர மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த 1.25 இன்ச் ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளாடி மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை சுற்றி இருக்க அவுட்லைன் எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைனை அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாடியும் இந்த மாதிரி நம்ம ஸ்டெம்ஸை ஃபுல்லாக அதில் ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவில் ட்ரேஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரஃப்பாகவே ட்ராயிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த செக்கை மட்டும் அதில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த டிசைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1.25 இன்ச்சஸில் உள்ள பாக்ஸ்குள்ளாடி எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்தோசி ஒர்க், பீட் ஒர்க்லாம் வரும்போது நான் துளி பிராண்டில் 23-24 யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது பிராண்டட் நீடில்ஸ். இதே மாதிரி அயன் நீடில்ஸும் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அட் அ டைமில் நிறைய பீட்ஸு அது லென்த்தான சர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நீடில்ஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் அவுட்லைன் ஃபுல்லாக சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டன் கலர் சுகர் பீட். ஓகேவா? சுகர் பீட் நான் ப்ரிசோ பிராண்டோட தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட எட்ஜஸில், அதாவது அந்த கார்னர் பாயிண்ட்லலாம் வரும்போது ரொம்ப கவனமாக வீடியோவை பாருங்கள். இதில் எந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கிடைக்கும். நிறைய பேருக்கு கார்னரில் ஃபினிஷிங் கொண்டு வரது எப்படின்னு தெரியலை. அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக நீட்டாக அழகாக வரணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோவில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு கார்னர் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் பீட் 2 பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 3 பீட்ஸ் போட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணுறப்போ என்ன ஆயிரும்னா அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்காது. ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 பீட்ஸ் மட்டும் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பீட்ஸுமே ஒரு பீட் தான், சிங்கிள் பீட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் வருது இல்லையா? இதில் நீங்கள் கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்டில் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடை ஒட்டி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அதே செயினை அடுத்த லூப் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த லாஸ்ட்டு சுகர் பீடோட மிட் பாயிண்டில். ஓகேவா? அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அதில் ஒரு சின்ன செயின் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் ரொம்ப நீட்டாக அழகாக கிடைக்கும். ஃபினிஷிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சர்தூசி இருக்குல்ல, அதை நம்ம உள்ளாடி உள்ள ஸ்டெம்ஸுக்கு ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை பாருங்கள். ஆரி ஒர்க்கில் கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க்குனால் இந்த சர்தூசி ஒர்க்கு தான். அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு. ரொம்ப ஈஸி கிடையாது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. சர்தூசிக்குள்ளாடியே நம்ம செயின் போட்டு எடுக்கணும். ரொம்ப நீட்டாக போடுங்க. ஸ்டார்டிங்கில்
பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகும். என்னென்னா நம்ம அந்த சர்தோசிக்கு உள்ளாடியே செயின் வந்து போட்டு எடுக்கிறனால அந்த ஸ்ப்ரிங் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப கேப் தெரியும் அந்த சர்தோசி ஸ்டிச்சில் வந்து. நீங்கள் உள்ளே நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீட்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகாக போட்டு முடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த ஸ்டெம்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம இந்த சர்தோசி ஒர்க் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்தோசி ஸ்டிச் வந்து நம்ம போடும்போது கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கட்டுக்குமே இடையில வந்து நம்ம கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியக்கூடாது. அந்தளவுக்கு கேப் இல்லாமல் நீட்டாக நீங்கள் ஒவ்வொரு சர்தோசிக்கும் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம்மோட எல்லா சைட்லேயுமே நமக்கு வந்து லீஃப் வர மாதிரி ஒரு க்ரியேட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து சுகர் பீடும் கட் பீடும் எடுத்திருக்கோம். சுகர் பீடு வந்து ரெட் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். அப்புறமா கட் பீடு வந்து கோல்டு கலர் தான். ஸோ இந்த சுகர் பீடும் கட் பீடும் சேர்த்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க் தான். இந்த டிசைனில் நம்ம பீட்ஸ் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். பட் இந்த சர்தோசி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் 3 டேஸாவது ஆகும் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா டிசைனுமே நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, எல்லா டிசைன்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் டிசைன்ஸில் நீங்கள் வந்து கிரிட்டிக்கலான ஒர்க்காக இருந்தாலுமே மைன்யூட்டான ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த இந்த ஸ்டிச்சஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே நம்ம எல்லா ஸ்டிச்சுமே லேர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எந்த ஸ்டிச் வந்து அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது போடுறோமோ அதுதான் வந்து நமக்கு ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க்கு கிரிட்டிக்கலான ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் எல்லா டிசைன்லேயுமே அப்ளை பண்ணி பாருங்கள். சேம் டிசைன் தான் நம்ம பார்க்குற சேம் டிசைன் தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு செயின் ஸ்டிச் பார்க்குறீங்கன்னா அதில் பீட் ஒர்க் மாற்றலாம். இப்போ நம்ம இந்த சர்தோசி ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் சர்தோசி ஒர்க் வந்து லேர்ன் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சர்தோசி இருக்க இடத்துல வந்து கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றி யோசிங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட க்ரியேட்டிவும் அதில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.